திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்கள் தம் பொற்பாதங்களை மனம் மொழி மேய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருப்பள்ளி எழுச்சி, திருக்கதவம் திறத்தல், 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களையும் ஸ்ரீதேவி ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்க ஐயா. நன்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய நம. முதலில் நால்வர் பெருமக்கள் துதி. ஸ்ரீதேவையா வாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. போழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. சிற்றம்பலம். ஆழ்வார் பொற்றாலும் உயர்த்துணையே. நன்றி ஐயா. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருமாளிகை தேவ திருவடிகள் போற்றி. சேந்தனா செம்பதும சேவடிகள் போற்றி. கருவூரர் தேவர் கடலடிகள் போற்றி. செல்லு பூந்துருத்தி நம்பி கழலினை போற்றி. வருஞான கண்டராதித்தர் கழலடிகள் போற்றி. வேநாட்டடிகள் விரைக்கழல்கள் போற்றி. திருவாலி அமுத திருவடிகள் போற்றி. புருடோத்தமர் நம்பி பூங்கழல்கள் போற்றி. சேதிராயரடிகள் சீரடிகள் போற்றி. திருமூல நாயனார் திருத்தாள்கள் போற்றி. திருவாலவாயார் நிழல்தாள்கள் போற்றி. கரைக்கலம்மையார் பூவடிகள் போற்றி. ஐயடிகள் காடவர் கோன் அருங்கழல்கள் போற்றி. சேரமான் பெருமான் சேவடிகள் போற்றி. நக்கீரர் தேவநாயனார் நற்றாள்கள் போற்றி. கல்லாட தேவர் கழலடிகள் போற்றி. கபில தேவநாயனார் கழலடிகள் போற்றி. பரண தேவர் பொற்றாள்கள் போற்றி. இளம்பெருமானினையடிகள் போற்றி. அதிராடிகள் அருங்கழல்கள் போற்றி.
பட்டினத்து அடிகள் மலத்தாள்கள் போற்றி, நம்பி ஆண்டார் நம்பி நற்றாள்கள் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் பெருமான் சீரடிகள் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் பெருமான் சீரடிகள் போற்றி. தெய்வீக தன்மை வாய்ந்தோர் 27 திருமுறை ஆசிரிய பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. திருமுறை கோயில் அடைதல். வாங்க சொக்கம்மல் வாங்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொல் சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருக்கடகு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருட்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெருட்களை ஞான கன்று அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். அப்பர் பெருமான் திருவடி போற்றி போற்றி. சிவாய் நமய்யா. நன்றி. திருக்கதவும் திறக்க. வாங்க போரூர் செண்பகவல்லியம்மா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கண் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கண் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றி ஐயா. திருப்பள்ளி எழுச்சி 2வது பாட்டு. வாங்க கௌசல்யம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். சிகாராங்குழு அடியார் அனைவருக்கும் திருச்சிற்றம்பலம். அருணன் இந்திரன் திசை அணுகி நன்னீருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின். அருணன் இந்திரன் திசை அணுகி நன்னீருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின். கருணையின் சூரியன் எழையழ நயன கடிமலர் மலர மற்றன்னலாம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே. அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயன. நேற்று அந்த ஆனந்தமலையாக கார்த்திகை தீபத்தை கண்டோம். நல்லா அருமையா மழை பெய்யாம நல்லபடியா நடந்து, ஏன்னா மண்ணு சரிஞ்சா ரொம்ப பயமுறுத்தி எதுவும் இல்லாம நல்லபடியா விளக்கேற்றி வச்சாங்க. கீழே காலையில சிவாச்சாரெல்லாம் சேர்ந்து பரணி தீபம் ஏத்த, மாலையில மாலையில அடியார்கள்லாம் சேர்ந்து மேல கார்த்திகை தீபம் ஏத்தன அந்த கண்கொள்ளா காட்சி. வாழ்க வாழ்க என்று சொல்லி இன்றைக்கு திருமுறை தமிழோசையில
34வது நாளாக திருவாசகத்திலே 18வது பதிகம் குயில் 10 ஆத்ம இரக்கம். ஆன்மாவுக்காக இறங்குதல். இந்த ஆன்மா ஈடேற வேண்டும் என்ற அந்த இரக்கம். அதுல குயில் 10ன்னு சொல்லி கூவின பூங்குயில் கூவின கோழி என்று குயில் கூற நேரத்துக்கு சிவ முகூர்த்தம்னு பேர், கோழி கூற நேரத்துக்கு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அப்புறமா பின்னாடி 6 மணிக்கு மேல விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி 3-4 சிவ முகூர்த்தம். அந்த நேரத்துல குயில் கூவும். அப்ப குயில் கூவுனா அது எதுக்காக கூவும்? சிவனை நம்மிடத்திலே அழைத்து வந்து சேர்க்கும். அதனாலே சிவனை நம்மிடத்திலே சேர்ப்பதற்காக குயிலை கூவ வேண்டும் என்று நம்முடைய மணிவாசக பெருமான் பாடுகிற அந்த குயில் 10 வாழ்க வாழ்க. முதல் பாட்டு கீதம் இனிய குயிலே. ஸ்ரீதேவையா வாங்க ஆரம்பிச்சு. சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. சிற்றம்பலம். கீதம் இனிய குயிலே கீதம் இனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் 2 வினவில் பாதாளம் 7னுக்கு அப்பால் போதி மணிமுடி சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதிகுணம் ஒன்றுமில்லான் அந்தமில்லான் வரக்குவாய். ஆதிகுணம் ஒன்றும் இல்லான் அந்தமில்லான் வரக்குவாய். திருச்சிற்றம்பலம். நன்றி. பெருமானுடைய பாதம் 2 விரைவில் பாதாளம் 7னுக்கு அப்பால். அந்த பாதத்தை தேடித்தான் திருமால் பன்றி உருவத்துல கீழே போனார். பிரம்மா மேல அன்ன உருவத்துல மேல போனார். அதுதான் அவனுடைய அந்த மணிமுடிதான் சோதி. அந்த சோதி தான் நேற்று ஏற்றப்பட்டது. சோதி மணிமுடி சொல்லிறந்து நின்ற தொன்மை. பிரம்மா தேடி போன அந்த மணிமுடியிலே தான் அந்த திருவண்ணாமலையில உச்சியில 2600 அடிக்கு மேல அந்த திருவிளக்கு ஏற்றப்பட்டது. அந்த சோதி மணிமுடி சொல்லிறந்து நின்ற தொன்மை பெருமானுடைய பழமையை காட்ட முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே என்ற அந்த செய்தியை காட்டுகிற பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. ஏர்தரும் 7 உலகேத்த. ஆதி குணம் சொல்றாங்க. என்ன எது ஆதி குணம்? ஆதி என்பது அவனுடைய திருவடியா. ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சொல்லும் போது போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளர்கள். போற்றி ஆதி என்பது அவனுடைய திருவடியை குறிக்கும், அந்தம் என்பது அவனுடைய திருமுடியை குறிக்கும்னு சொல்லுவாங்க. ஆதி குணம் சொல்றாங்க. மணிவாசரே சொல்லி காட்டுகிறார். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர். ஆதி என்பது அவனுடைய திருவடியை குறிக்கும், அந்தம் என்பது செந்தளர்லாம் திருமுடி மேல அவனுடைய தலையில வச்சு கும்பொழுது அதனால திருமுடியை குறிக்கும் சொல்லுவாங்க. மணிவாசகர் அதை சொல்லி காட்டார் திருவம்பா கடைசி பாட்டுல. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளர்கள். நம்ம எந்த திருமுறையில எந்த சொல்லுக்கு வெளியில எங்கேயோ போய் தோல்த்தோட திருமுறைக்குள்ளேயே இருக்கும். தேன்னா கிடைக்கும் அவ்வளவுதான். வாழ்க வாழ்க. அதான் திருமுறை சிறப்பு. நடராஜையா வாங்க. ஏர்தரும் 7 உலகேத்த. நடராஜையா லைன்ல இருக்காரா? திருவாரூர் இருக்காரு. அதான் இல்ல லைன்ல இல்லையா அஜயா. சரி சரஸ்வதி அம்மா வாங்க. காலேஜ் ஆன் பண்ணிட்டு மாடத்துல அந்த குளிக்க போயிட்டு இருப்பாரு. ஏதரும் 7 உலகு ஏத்த எவ்வுருவும் தன் உருவாய் ஆர்களி சூழ் தென்னிலங்கை
அழகு அமர் வண்டோதருக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை சீரிய வாயால் கோகிலே சீரிய வாயால் கோயிலே தென்பாண்டி நாடனை கூவாய் சீரிய வாயால் கோயிலே தென்பாண்டி நாடனை கூவாய். தென்பாண்டி நாடுதான் சிவலோகம்னு சொல்லுவாங்க. தென் திசைதான் சிவனுக்கு உரியது. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்பது நம்முடைய திருமுறை நெறி. அந்த சிவன் என்ன செய்தான்? வண்டோதர் இலங்கை இல்ல அந்த அழகமரு வண்டோதரிக்கு அருள், ராவணனுக்கு அருள் புரியறதுக்கு முன்னாடியே வண்டோதரிக்கு அருள் புரிந்தான். அதனால பெண்மைக்கு ஆன முதல் சிறப்பு, அதுக்கப்புறம் தான் ஆண்மைக்கான ராவணனுடைய சிறப்பு என்று சொல்லி ராவணனுக்கும் அருள் புரிந்தான். அதுக்கு முன்னாடி வண்டோதரிக்கு அருள் புரிந்தான். அழகமரு வண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரான் என்று சொல்லி காட்டுகிறார் மணிவாசக பெருமான். வாழ்க வாழ்க. மூணாவது பாட்டு சிவலலிதா லோகநாதன் வாங்க. தேவி காட்டூர் வாங்க. தேவி காட்டூர் இருக்கீங்களா? அடுத்து தனலட்சுமி அம்மா வாங்க. தனலட்சுமி அம்மா இல்லையா? மல்லிகா அம்மா வாங்க. மாறி மாறி போகுது. கேக்குதா இல்லையான்னு கேக்குதுங்களா? பட்டமால் படிங்க படி. சிவாய நமங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நீல உருவீர் குயிலே நீல்மணி மாடம் நிலாவும் கோல அழகில் நிகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில் சீலம் பெரிதும் இனிய திரு உத்தர கோசமங்கை ஞாலம் விளங்க இருந்த நாயகனை வர கோவாய் குயிலே நாயகனை வர கோவாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவனா இருக்கிறான். அந்த இறைவன் எப்படி இருக்கிறான்? இயற்கையாக இருக்கிறான். இருநிலனாய் தீயாகி நீருமாகி யமானனாய் எரியும் காற்றுமாகி இருக்கிறான். அந்த பெருமானைத்தான் மணிவாசக பெருமான் ஞாலம் விளங்க இருந்த நாயகன் என்று கூறுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து நாலாவது பாட்டு தேன்பழச்சோலை வாங்க. மல்லிகா அம்மா வாங்க. சிவாயனம் அடியன் பிரச்சனையா? மல்லிகா அம்மா வரீங்களா? எத்தனாவது பாடலுங்க ஐயா? நன்றிங்க ஐயா. திக்கி கேக்குதுங்க ஐயா. நாலாவது பாட்டுமா? நன்றி நன்றிங்க. தொந்தரவுக்கு மன்னிக்கவுங்க ஐயா. சரியா கேட்கல, அதனால அடியன் பாடணும்னு விரும்புறேன். பாடிடுறேங்க ஐயா. மாணிக்கவாசகர் பெருமாளர்கள் திருவடிகள். சரி, எனக்கு கேட்கலீங்கய்யா. நன்றிங்க ஐயா. திருவடியை வணங்கிறேங்க சாமி. நேசமுள்ள அடியார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் பெருமான் மலர் திருவடிகள் போற்றி போற்றி. தேன்பல சோலை பயிலும் திருக்குயிலே நீ கேள் நீ வான்பலியின் மண் புகுந்து மனிதரை ஆட்கொள்ள வல்லால் உன் பலி தொல்லம் புகுந்து என் உணர்வதுவாய ஒரு தன் மான்பலி தாண்ட பெண்
நோக்கி மணாலனை வர கோவாய் மான்பலி தாண்டமென் நோக்கி மணாலனை வர கோவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வானவர்கள் எல்லாம் பெருமானை தேடி போகிறார்கள். ஆனால் அந்த பெருமான் அந்த வான் பழித்து எம் அன்புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். அவன் அடியார்களை தேடி இங்கே மண்ணுலகத்திலே வந்து இங்கே அருள் செய்கிறான். ஏன்னா இதுதான் சிவனுய்ய கொள்கின்ற ஆறு என்று நோக்கி. அதனாலே வான் பழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் என்று சொல்லி காட்டுகிறார் மணிவாசகர். வாழ்க வாழ்க. 5வது பாட்டு. சிவாய நம்ம அடியேன் படியா படிங்கம்மா படிங்கம்மா. சுந்தர பின்ப குயிலே சூழ்சுட ஞாயிறு போல அந்தரத்தே நின்று இழந்து இங்கு அடியவராசை அறுப்பான் முந்தும் நடுவும் முடியும் ஆகிய மூவர் அறியா சுந்தர சேவடியானை சுந்தர சேவடியானை சேவகனை வர கூவாய் சேவகனை வர கூவாய். அது சுந்தர சேவடி, அது சிந்துர சேவடி. சீன் இருக்கும், அது சூடு படிச்சிட்டீங்க. சிந்துர சேவடி. பெருமான் சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான். அதனால அத சிந்துர சேவடி என்று சொல்கிறார். அந்த சிந்துர சேவடியை என்ன பண்ணுது? சூழ்சுடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்று இழிந்து இங்கு அடியவர் ஆசை அறுப்பான் என்று அடியவர்களுக்காக அவன் சூரியன் எப்படி பூமியை நோக்கி வருதோ அதே மாதிரி அவனும் பூமியை நோக்கி வந்து அடியவர்களுக்கு அருள் செய்கிற சிறப்பு. அந்த சிறப்பை குயில் கூவுகிறதாம். வாழ்க வாழ்க. சிந்துர சேவடியானை சேவகனை வரக்கூவாய். அப்படி வருகின்ற பெருமானை வா என்று வரவேற்று குயில் கூவதாக மணிவாசக பெருமானுடைய பாட்டு. இன்பம் தருவன் குயில். அடியேன் படிக்கிறியா? படிங்க படிங்க. இன்பம் தருவன் குயிலே ஏழுலகும் முழுதாளே அன்பன் அமுதளி தூரும் ஆனந்தன் வான் வந்த தேவன் நன்பொன் மணிச்சுவடொத்த நற்பரி மேல் வருவானை கொம்பின் மிழற்றும் குயிலே கோகழிநாதனை கூவாய் கொம்பின் மிழற்றும் குயிலே கோகழிநாதனை கூவாய். சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுவார், ஆசை நீக்கி அன்பு சேர்த்தி அப்படின்னு சொல்லுவார். அதனால இங்க அன்பர்களை தேடி வருகிறான் இன்பம் தருவதற்காக. நாம் ஆசை கொண்டிருக்கிறோம். ஆசைனா எதையாவது எதிர்பார்த்து நிற்பது, அதனாலே துன்பம் வரும். அன்பு என்பது எதையும் எதிர்பாராத நிலை. பெருமான் நமக்கு உதவனால உதவாப்பட்டாலும் இடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும்னு அவனை எந்த விதம் எதிர்பார்ப்பு இல்லாங்கிறான். அந்த அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு அவன் இன்பம் தரக்கூடிய பொருளாக இருக்கிறான் என்று. ஆசைக்கு துன்பம் வரும், அன்புக்கு இன்பம் வரும்னு சொல்லி காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. உன்னை உகப்பன் குயிலே. வாங்க கணபதி ஐயா. வாங்கய்யா கணபதி ஐயா. சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க்கை அதன்றால் வாழ்க்கை இமைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க்கை. சிவாயினம் அடியார் பெருமக்கள் பாத பூஜ்யம் சமர்த்தாமி. அடியார் பெருமக்களுக்கு நானாவித பரிமள மந்திர சந்திர பத்திர புஷ்பாஞ்சலி சமர்த்தாமி. தோபதீபம் மக்காமி. தோபதீபம் நீராஞ்சனம் சமர்த்தாமி. சிற்றம்பலம். சிற்றம்பலம். உன்னை உகப்பன் கோயிலே உன் துணை தோடியும் பொன்னை அழுத்த நன்மே நீ புகழில்
திகழும் அழகன் மண்ணே பரிமிசை வந்தே வல்லல் பெருந்துரை மேயே தென்னவன் தேரவன் தோழன் தேர்புயங் வரக்குவை மன்னன் பரிமிசை வந்தே வல்லல் பெருந்துரை மேயே தென்னவன் தேரன் தோழன் தேர்புயல் தேர்புயங்கள் வரக கூவை சிதம்பரம் ஐயா, நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் சொல்லுவாங்க. அந்த தென்னவன் என்பது அந்த பாண்டிய நாட்டுக்கு இறைவனா இருக்கிறான் உலகியல் நிலையில். அதே மாதிரி சோழன் சோழ நாட்டுக்குரியவன், சேரன் சேர நாட்டுக்குரியவன். தென்னவன், சேரலன், சோழன் அவங்க அந்தந்த இடத்துக்குரிய உலகியல் நிலை இறைகளா இருக்கிறார்கள். ஆனால் அருளியல் நிலையில அந்த தென்னவன், சோழன், சேர, சோழ, பாண்டியன் அந்த காலத்துல இருந்த அந்த மூவேந்தர்களுக்கும் தலைவராக சீர்புயங்கனாக, புயங்கன் என்றால் பாம்பு அணிந்த பெருமான், நட்பது பகைமையும் நட்பையாக்கக்கூடிய பெருமான பாம்பணிந்தவன் சொல்லுவாங்க. அதை சீர்புயங்கன் என்ற சொல்லாலே சொல்லி காட்டி அவன் எல்லாத்துக்கும் பெரிய இறைவனாக இருக்கிறான் என்று சிவனை காட்டுகிற அந்த பாடல். தென்னவன், சேரலன், சோழன், சீர்புயங்கன் வரக்கூவாய் என்று அவனே தென்னவனாகவும் சேரனாகவும் சோழனாகவும் சீர்புயங்கனாகவும் இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. வாயுங்கேனே குயிர்பிள்ளை. சங்கரையா வாங்க. சிற்றம்பலம். உன்னை உகப்பன் ஐயா கேக்குதுங்களா? நீங்க பாடுறத விட உங்களுடைய அந்த இதுதான் இந்த ஓசை நல்லா கேக்குது. காலையில இருந்து பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறத்தது உள்ள கேக்குது. வெளிவன்ட்ட ஐயா, வெளிவன்ட்ட விட்டுகளை தான் கேக்குது காலையில. திருச்சிற்றம்பலம். உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியும் ஆவன். உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியும் ஆவன். பொன்னை அழித்த 9வது பாடல்ல பாட வந்தது ஐயா. அது எந்த பாட்டியா பாருங்க? 2வது பாட்டியா? வா இங்கேனே குயிர்பிள்ளை. சரிங்க சார், நன்றிங்க, நன்றி. வாவிங்கே நீ குயிர் பிள்ளாய் மாலோடு நான் முகன் தேடி. வாவிங்கே நீ குயிர் பிள்ளாய் மாலோடு நான் முகன் தேடி. ஓய்ய வருண்ணி நிற்ப ஒன் தழல் பின்பிளந்தோங்கி. மேவி அன்றங்கடந்து விரிசுடராய் நின்ற மெய்யன். தாவி வரும் பரிபாகன் தாழ் சடையோன் வர உவாய். தாவி வரும் பரிபாகன் தழல் சடையோன் வர உவாய். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இந்த உலகமானது நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம்னு அண்டமாக இருக்கிறது. அந்த அண்டத்துக்கு ஒளி தரக்கூடிய பொருளாக அந்த ஞாயிறாகிய சுடர் இருக்கிறது. எப்படி நமச்சிவாய் என்ற அந்த 5 எழுத்துக்கு ஓங்காரம் திகழ்கிறதோ அதே போல அந்த ஐம்பூதங்களுக்கும் சேர்த்து ஒளி தரக்கூடிய பெருமானாக அந்த ஞாயிறு இருக்கிறது. அந்த ஞாயிறாக அவன் திகழ்கிறான். அதனாலே மேவி அண்டங்கடந்து
விரிசுடராய் நின்ற மெய்யன் என்று தன்னுடைய ஒளியை எல்லாத்து மேலேயும் சாத்துகிற பெருமானாக அவன் இருக்கிறான். வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. காருடை பொன்திகள் மேனி. ஜான்சி ராணி சதாசிவம் வாங்க. ஐயா வணக்கங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்கம்மா வாங்கம்மா. காருடை பொன்திகள் மேனி கடிபொழில் வாழும் குயிலே சீருடை செங்கம் உருவாகிய செல்வன் பாரிடை பாதங்கள் காட்டி பாசம் அறுத்தனை ஆண்ட ஆருடை அம்பொனின் மேனி அமுதினை நீ வர கூவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. காருடை பொன்திகழ்மேனி. கார்னா மேகம் இல்லையா? அந்த மேகம் போன்ற பொன்னிறம்னு சொல்றார் பெருமான். பொன்னார் மேனியர். அதனால அந்த பொன்னார் மேனி எப்பொழுது காராகிய மேகம் இந்த உயிரை காப்பது உலகத்தை காப்பது போல நம்மை காக்கிறது. விசும்பின் துழுவியிலால் பசும்புல் காண்பதுன்னு மேகத்தை போல இருந்து பெருமான் நம்மை காக்கிறான். அப்படி காக்கிற அந்த பெருமான் பொன்திகள் மேனியனாக பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசத்து என்று திகழ்கிறான் என்பதை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து கொந்தனவும் பொழிற்சோலை. மியூட் ஓபன் பண்ணுங்கய்யா. சிவாய நம. நடராஜையா இருக்காரா லைன்ல? அவரு இல்ல பொழுது ஸ்ரீதேவையா ஆதீனத்துல இருக்காரு. நீங்க யாராவது மீட் ஓபன் பண்ணுங்க. சரி. மியூட் ஓபன் இது இருக்கா? அட்மின் கொடுத்துருக்காரா? பட்டமால்ட்ட இருக்கா? அது வந்துட்டாயா. சிவா திருச்சிற்றம்பலம். கொந்தனவும் பொழில் சோலை கூங்குயிலே இது கேள் நீ அந்தனாகி வந்திங்கே அழகிய சேவடி காட்டி எம் தமர் ஆம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டருளும் செந்தழல் போல் திருமேனி தேவர் பிரான் வர கூவாய். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமானை இங்கு அந்தணனாகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி. அந்தணன் என்பது யாது? அந்தணன் என்போன் அறவோன். அறமாவது மனத்துக்கண் மாசிலனாதல். அவன் வேண்டுதல் வேண்டலாமையிலான பிறனானே அந்த மனத்துக்கண் மாசிலனாகிய அறவடிவாகிய அந்தண வடிவிலே வந்து இங்கே நமக்கு அழகிய சேவடி காட்டி நம்மை ஆட்கொள்கிறான். அப்படி ஆட்கொள்ள வேண்டும் என்று குயிலை பார்த்து குயில் வந்து பெருமான் நோக்கி கூவ வேண்டும், அடியார்களுக்காக அருள் செய்ய வேண்டும் என்று குயில் கூவ வேண்டும் என்று அமைந்த குயில் 10. வாழ்க வாழ்க. அடுத்த இதே சரி படிக்கலாமா? அடுத்த படி போலாயா? சரியா. உங்களுக்கு எப்படி சௌகரியம்? மியூட் வேற ஓபன் பண்ணாம இருக்கு. அடியா இருக்கு. சிவலலி இல்ல யார்கிட்ட வந்து மியூட் ஓபன் பண்ற இது அட்மின் கொடுத்துருக்காரு? யார்ட்டாவது கொடுத்துருக்காரா? இப்ப லைன்ல இருக்கவங்ககிட்ட இல்லீங்களே. பட்டமலை வச்சுதாங்க அதையும் எடுத்துட்டாரு போல, இதுவும் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப அவரு வந்து இது மடத்துக்குள்ள போயிருப்பாரு. காலையில இருந்து குளிக்கலையும் நாளைக்கு தானே மடத்துல தீக்கைய பக்கத்துல இருக்கிற கோயிலாம் சுத்தி பாக்கலாம்னு போயிருப்பாங்க. சோழ நாடுல சுத்தி நிறைய தலங்கள் இருக்குல்ல, அதுக்காக போயிருக்கோம். சிவலலிதா லோகநாதன் இருக்கீங்களா? மறுபடியும் இதை குயில் பத்தியே படிச்சிடலாம். படிங்க படிங்க. சிவலலிதா லோகநாதன். தனலட்சுமி அம்மா இருக்கீங்களா? முதல் பாட்டு படிங்க. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். கீதம் இனிய குயிலே கேட்டிய எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவின் பாதாளம் ஏழினுக்கு அப்பால் சோதிமணி முடி சொல்லின் சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதிகுணம் ஒன்றும் இல்லால்
அந்தமிழாவர கூவாய் ஜோதிமணி முடி சொல்லின் சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதிகுணம் ஒன்றுமில்லான் அந்தமிழான் வர கூவாய். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக என்று கீதம் பாடுவார் அடியார்கள். அந்த அடியார்கள் பாடுறதை கேட்டு கேட்டு குயிலும் கீதம் பாடுதான். அந்த குயிலை பார்த்து அந்த சிவமுகூர்த்த நேரத்துல சிவனை அழைக்க வேண்டும் என்று சிவனை குயிலை கூவுமாறு அழைக்கிறார். வாழ்க வாழ்க. திலகவதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. ஏழுலகேத்த எவ்வுருவம் தன்னுருவாய் ஆர்களில் சூழ் தன்னிலங்கை அழகமர் வண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேயபிரானை சீரியவாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய் சீரியவாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய் தென்பாண்டி நாடனை கூவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. இந்த உலகத்தை ஏர்தறி ஏழு உலகம்னு நினைக்கிறார். இந்த ஏர்னா அழகுன்னு அர்த்தம். அதனால அழகான உலகம். இயற்கை தானே அழகு. அதனால ஏர்தரும் ஏழுலகு என்று இயற்கையை ரசித்து அந்த இயற்கை எப்படி பாட வேண்டும்? சீர்தரு வாயால் பாட பெருமான் புகழை பாடுகிற அந்த சிறந்த வாயாலே அந்த இயற்கையும் ரசிக்க வேண்டும். இயற்கை ரசித்த அந்த வாயாலே அந்த அந்த இயற்கை ரசித்து பாடி அந்த வாயாலே இறைவனையும் பாட வேண்டும் என்று இறைவனையும் இயற்கையும் இழைத்து ஏர்தறி ஏழுலகு என்றும் சீரிய வாயால் என்றும் சொல்லி இறைவனையும் இயற்கையும் இசைத்து ரசித்து பாடிய பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. நீல உருவில் குயிலே. கௌசல்யாமா வாங்க. திருச்சிற்றம்பலம். நீல உருவின் குயிலே நீல்மணி மாடம் நிலாவும் கோல அழகின் திகழும் கொடிமங்கை மங்கை உள்ளுரை கோயில் சீலம் பெரிதும் இனிய திரு உத்தர கோசமங்கை ஞாலம் இலங்க இருந்த நாயகனை வரக்கூவாய். திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. சீலம் பெரிதும் இனிய திரு உத்தர மோசமங்க என்று சைவ நன்னெறியாகிய சீலம் நோன்பு செறிவு அறிவு என்று சொல்கிற சரியை கிரியை யோக ஞானத்தை நினைவுபடுத்த இடமாக திரு உத்தரகோசமங்கை திகழ்கிறது என்று பாடுகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து தேன் பழச்சோலை. சிற்றம்பலம். தேன் பழ சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள்னி வான் பழித்திம்மன் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் ஊன் பழித்துள்ளம் புகுந்து என் உணர்வது ஆய ஒருத்தன் மான் பழித்தாண்டமின் நோக்கி மணாளனை நீ வர கோவாய் மான் பழித்தாண்டமின் நோக்கி மணாளனை நீ வர கோவாய். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமான் மான் பழித்து அன்புகுந்தான் என்பது போல நாம் என்ன பண்ணோம்? இந்த ஊன் பழித்து உள்ளம் புக வேண்டும் என்று அறிவுரை சொல்ற மாதிரி அமைந்த பாடல். அவன் வான் பழித்து மண் புகுந்தான், நாம் ஊன் பழித்து உள்ளம் புக வேண்டும் என அந்த உள்ளத்திலே தான் அவன் குடியிருக்கிறான். காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக இருக்கிறான். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். அதனாலே உள்ளத்தை உடம்பை துறந்து உள்ளத்திலே புக வேண்டும் என்று சொல்கிற மாதிரி முன் பழித்து உள்ளம் புகுந்து என்று அழைக்கிறார். வாழ்க வாழ்க.
போரூர் சுந்தர செண்பகவல்லியம்மா. போரூர் ஐயா செண்பகவல்லியம்மா. ஐயா அவங்கெல்லாம் திருவாடுதுறை போறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க ஐயா. வேற ஆளுங்களை கூப்பிடுங்க ஐயா. வாங்கய்யா ஸ்ரீதேவி ஐயா, வாங்கய்யா. எல்லாம் ஆவடுதுறை நோக்கி பயணம். வாழ்க வாழ்க. ஆமாங்க ஐயா 3வது பாட்டு நீங்க ஐயா இதுயா 5வது பாட்டியா? சுந்தரத்தின் பகுதி 5வது பாட்டியா? ஊன் பழித்து உள்ளம் புகுந்து சொன்னா இப்ப வந்து 5வது பாட்டு சுந்தரத்தின் பகுதியில. சிற்றம்பலம். அடிகள் பெருமானார் திருவடிகள் போற்றி போற்றி. சுந்தரத்தின்ப கோயிலே சோழ் சூடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்று எழுந்திங்கு அடியவராசையறுப்பான் முந்து நடுவும் முடிவும் ஆகிய மூவரறியா சிந்துர சேவடியானை சேவகனை வரக்குவாய் சுந்தர சேவடியானை சிந்துர சேவடியானே சேவகனை வரக்குவாய் சேவகனை வரக்குவாய். திருச்சிற்றம்பலம். நன்றி. சுந்தரம் என்பது குயிலுக்கு உரியது. சுந்தரத்து இன்பக் குயிலுன்னு குயில சுந்தரம்னா அழகுன்னு சொல்லுவாங்க. அந்த சுந்தரத்து இன்பக் குயில கூப்பிட்டு சிந்துரச் சேவடியான் திவனனும் நாமம் தனக்கு உடைய செம்மேனி அம்மானை பாடுவதற்காக அவன் சிந்துரச் சேவடியான். சுந்தர தின்பக் குயில் சிந்துர சேவடியான். வாழ்க வாழ்க. 6வது பாட்டு உமா அம்மா, வாங்க. குன்றத்தூர் உமா அம்மா. வாங்கம்மா வாங்க. இன்பம் தருவன் குயிலே ஏழ் உலகுக்கு முழுதாளி அன்பன் அமுதலி தூரும் ஆனந்தம் வான் வந்த தேவன் நன்பொல் மனுசுவடொத்த நற்பரி மேல் வருவாழை கொம்பின் மிரட்டும் குயிலே கோகலிநாதனை கூவாய் கொம்பின் மிரட்டும் குயிலே கோகலிநாதனை கூவாய் குயிலே கோகலிநாதனை கூவாய். நன்பொன் மணிச்சுவடி என்று அந்த பெருமான் அந்த திருவெடுத்துக் கொண்டு எதுல வருகிறான்? பரிமேல் வருகிறான். குதிரை மேல வந்து அருள் செய்தான். நல் பரிமேல் வருவானை அப்படின்னு கூப்பிடுறார். வாழ்க வாழ்க. நரியை குதிரை பரியாக்க செய்தே நினைவுபடுத்துகிற பாடல். கோபால் சரிதா, வாங்க. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசர் ஐய மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். உன்னை உகுப்பெண் குழிலே உன் துணை தோழியும் ஆவான் பொன்னை அழிந்த நன்மேனி புகழில் திகழும் அழகன் மன்னன் பரமிசை வந்து வள்ளல் பெருந்துரை மேயம் தென்னவன் சேரலன் சோழன் சீர்புழங்கன் வர கூவாய் தென்னவன் சேரலன் சோழன் சீர்புழங்கன் வர கூவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. மன்னன் பரிமிசை வந்தவள்ளன் என்று பாண்டிய மன்னனுக்காக குதிரையில வந்தான். ஆனா வந்தவன் அவனே மன்னன், மன்னாதி மன்னன் அவன். அதனால மன்னாதி மன்னன் பாண்டிய மன்னனுக்காக பரியாகி குதிரை மேல் வந்தான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. குமுதாமா வந்திருக்காங்க போல இல்ல? வாழப்பாடி சித்ராமாவா. திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. பெருமானி
அடிகளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வாமா வாமா. திருச்சிற்றம்பலம். எட்டாவது பாட்டு. வாவிங்கே நீ குயில் பிள்ளாய் மாலோடு நான் முகன் தேடி ஓவியவருண்ணி நிற்ப ஒன் தளல் விண் பிளந்தோங்கி மேவி அன்றண்டம் கடந்து விரிச்சுடராய் நின்ற மெய்யன் தாவி வரும் பரிபாகன் தாழ் சடையோன் வர கூவாய். தாவி வரும் பரிபாகன் தாழ் சடையோன் வர கூவாய். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம் சாமி. மேவி அன்று அண்டங்கடந்து விரிசுடராய் நின்றவை. அந்த விரிசுடர் தான் நேற்று திருவண்ணாமலையில தெய்வமாக ஏற்றப்பட்டு காட்டப்பட்ட விரிசுடராய் நின்ற மெய்யன் என்று சொல்கிறார். வாழ்க. ஆனா மெய்யான பொருள். அடுத்து 9வது பாட்டுங்களா? சொந்தவாசி செண்பகவல்லி அம்மாவாக பயணத்துல இருக்காங்க. அடியன் பாட்டுங்களா? அனைத்து அடியன் பாட்டுங்களா ஐயா? படிங்க. திருச்சிற்றம்பலம். காருடை பொன் திகழ் மேனி கடிபொழில் வாழும் குயிலே சீருடை செங்கமலத்தில் திகழுரு ஆகிய செல்வன் பாரிடை பாதங்கள் காட்டி பாசமறு தெனையாண்ட ஆருடை அம்பொன்னின் மேனி அமுதினை நீ வர கூவாய். பாரிடை பாதங்கள் காட்டி பாசமறு தெனையாண்ட ஆருடை அம்பொன்னின் மேனி அமுதினை நீ வர கூவாய். குயிலே அமுதினை நீ வர கூவாய். திருச்சிக்கம். நன்றிங்க. வாழ்க வாழ்க. பாரிடை பாதங்கள் காட்டி. இந்த பூமிதானே சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு. அதனாலே அவனுடைய திருவருள் வேண்டும் என்றால் இந்த உலகத்துல வந்தா சரணம். அதனாலதான் விண்ணவர்களும் இங்கே வந்து அருள் பெற்று செல்கிறார்கள் என்று சொல்வார். அதனால சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு இந்த பூமியானதனாலே பாரிடை பாதங்கள் காட்டி என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. ஐயா இருக்கார். பாட்டுங்களா? பாட்டு சொல்ல. ஞானபர சாஹிப் படி சொல்லுமா. 10வது பாட்டு. எல்லாரும் பாட்டு சொல்லுங்க. வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். கொந்தனவும் பொழில் சோலை கூங்குயிலே இது கேள் நீ அந்தனாகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி எம் தமராமிவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டருளும் செந்தழல் போல் திருமேனி தேவர் பிரான் வர கூவாய். திருச்சிற்றம்பலம். அந்த அழகிய சேவடி ஆட்டிய பெருமான் யாருன்னா எந்தமராம் என்று சொல்லி அவதான் நமக்கு உறவு. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்து நீ என்று அவன்தான் நமக்கு எல்லா பிரிவிலும் எம் தமராக இருக்கிறான். அதனால என் தமராம் இவர் வந்து இங்கு என்னையும் ஆட்கொண்டு அருளும் என்று அந்த உறவை சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடியன் பாட்டுங்களா? குமுதாம லைன்ல வந்தாங்க இருக்காங்க பாருங்க. மீட் ஓபன் பண்ணல. மியூட் ஓபன் ஆளு. ஷியாமலாமா வாங்க. சிவாயனம் ஐயா. வாமா. என்ன படிக்கட்டாய்? முதல் பாட்டு ஆரம்பமா? ஆமா. ரெண்டு சுட்டு தாண்டி மூணாவது சுட்டு நீங்கதான். முதல் பதிகமா? முதல் பாடலா? முதல் பாட்டு. முதல்
8, 18, 1. கீதம் இனிய குயிலே. சரி ஐயா. சிவாயனம். குயில் 10. ஆமா. கீதம் இனிய குயிலே கேட்டியல் எங்கள் பெருமான் பாதம் 2 வினவில் பாதாளம் 7னுக்கு அப்பால் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அந்தமில்லான் வர கூவாய் குயிலே அந்தமில்லான் வர கூவாய். நன்றி ஐயா. சிவாய நமः. பெருமான் ஆதியும் அந்தமுமா இருக்கிறான் என்பதனாலே ஆதி குணம் ஒன்றுமில்லான் அந்தமிலான் வரக்கூவாய். ஆதியும் அந்தமும் அவன் இருக்கிறான் என்றத இல்லான் என்ற சொல்லாலே இல்லான்னா உரைதல் அர்த்தம். இல்லான்னா இல்லைன்னு அர்த்தம் இல்ல. இல்லான்னா இல்லம் என்றது உரைதல். அவன் ஆதியும் அந்தமுமாக உரைகிறான் என்ற சொல்லாலே சொல்லி காட்ட வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. ரயில்வே சித்ராமா ட்ரெயின் வரப்போகுது ஐயா. ரயில்வே சித்ராமா அடியன் பாடிடுறேன். நீ கேடுகிறா சிவா ரயில் ஓசையோட திருமுறை தமிழ் ஓசை. வாழ்க வாழ்க. ஐயா ஒரு நிமிஷம். காமாட்சி பேசுற பாருங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஏறாத்தரும் 7 உலகம் ஏத்த எவ்வுருவும் தன் உருவாய் 6 காலில் சூழ்தென் இலங்கை அழற வண்டோதரிக்கு பேராரல் இன்பம் தளித்த பெருந்துரை மேயபிரானை சீரிய வாயல் குயிலே தென்பாண்டி நாடானை கூவாய். சீரிய வாயல் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய். திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. அவன் பேரருள் இன்பம் அளிப்பான். அப்பொருளை மட்டுமல்ல அருளையும் தரக்கூடிய பெருமான். ஆனாலே பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேயபிரான் என்று பாடுகிறார். அருளோடு பொருளையும் தருபவன். வாழ்க. நன்றி. அவர் பாலசுந்தரையா இருக்காங்களா? சிவாய நம்மையா. அடியன் இருக்கையா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்மையா. வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். நீல உருவின் குயிலே நீல்மணி மாடம் நிலாவும் கோல அழகின் நிகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில் சீலம் பெரிதும் இனிய திருவொத்தர கோஷ மங்கை ஞாலம் விருங்க. சிற்றம்பலம். ஞாலம் விளங்க இருந்த நாயகனை வர கூவாய் குயிலே நாயகனை வர கூவாய். திருச்சிற்றம்பலம். கோல உருவில் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயன்று பெருமான் தானும் தன் தையலுமாக தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளையும் சூலமும் தொக்க வளையம் உடை தொன்மை கோலத்ததான் அந்த கோல அழகில் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பாட்டு. காமாட்சி குமார் வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. தேன்பழ சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள் நீ வான் பழித்திம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொள்ள வல்லல் ஊன் பழி துள்ளம் புகுந்தென் உணர்வது ஆய ஒரு தன் மான் பழித்து ஆண்டமென் நோக்கி மணாலனை நீ வர கூவாய். மணாலனை நீ வர கூவாய். சிற்றம்பலம் ஐயா. அந்த மணாளன் யார் தெரியுமா? மான் பழித்து ஆண்டு மென்னோக்கிய மணாளன். மான் என்பது மயக்கத்தின் அடையாளம். நாம் உலகத்தில் இறந்த மாயையை நீக்குவதற்காக மாயாத அணுவிளக்கு என்ற உடம்பை கொடுத்த அந்த பெருமான். அதனால மான் பழித்து ஆண்ட மென்னோக்கிய மணாளன் என்பது
நம்முடைய உலக மாயையை அறுக்கவல்ல இந்த மாயா தனு உடம்பை குறைக்க சித்தாந்த செய்தி சொல்ற பாட்டா இதை சொல்லலாம். வாழ்க வாழ்க வாழ்க. சுந்தர தென்ப குயில். வேலரசி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். சுந்தர தின்ப குயிலே சூழ் சுடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்றிழிந்து அடியவராசை அறுப்பான் முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அறியா சிந்துர சேவடியானை சேவகனை வர கூவாய் சேவகனை வர கூவாய். திருச்சிற்றம்பலம். முந்திய முதல் நடு இறுதியும் மானாய் மூவரும் அருகிலறி அவர் மற்றெழுவார் என்ற செய்தியை சொல்றதுக்காக முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அறியா செந்துரச் சேவடியான் என்று சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு. விமலா அம்மா வாங்க. சிவலலிதா லோகநாதன் வாங்க. போரூர் செண்பகவல்லி அம்மா வாங்க. லைன்ல வந்தாங்க. சரி, சரஸ்வதி பாடுறேயா? எவ்வளவு நேரம் படிங்கம்மா. சரஸ்வதி பாடுறேயா? படிங்க சரஸ்வதி படிங்க. இன்பம் தருவன் குயிலே குயிலே இன்பம் தருவன் குயிலே ஏழுலகும் முழுதாளி அன்பன் அமுது அளித்தூரும் ஆனந்தன் வான் வந்த தேவன் ஆனந்தன் வான் வந்த தேவன் நண்பன் மணி சுவடு ஒத்த நற்பரிமேல் வருவானை நண்பொன் மணி சுவடு ஒத்த நண்பரி மேல் வருவானை கொம்பின் நிழற்றும் குயிலே கொம்பின் நிழற்றும் குயிலே கோகழிநாதனை கூவாய் கோகழிநாதனை கூவாய் கோகழிநாதனை கூவாய். கொம்பின் மிடற்றும் குயிலே என்று அந்த மூங்கில் கொம்பிலே உட்கார்ந்து அது யாழ் வாசிக்கிற சிறப்புடையது. அந்த மாதிரி சொல்ற மாதிரி பெருமான் கொம்பின் மிழற்றும் குயிலே என்று குயிலை பாராட்டி அந்த குயில் அந்த சிவமுகூர்த்தத்திலே சிவனை நமக்கு அழைக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஐயா நீங்க ஒண்ணு படிச்சிருங்க, மீதி 3 சியாமலம்மா படிச்சிருவாங்க. சரிங்க சரிங்க. திருச்சிற்றம்பலம். ஒன்னை ஓகப்பன் கோயிலே ஒன் தோடை தோழியோமாவன் பொன்னை அழித்த நன்மேனி புகழில் திகழும் அழகன் மன்னன் பரிமிசை வந்த வள்ளல் பெருந்துரை மேய தென்னவன் சேரலன் சோழன் சீர்புயங்கள் வரக்கூவாய் தென்னன் சேரலன் சோழன் சீர்புயங்கன் வரக்கூவாய். பொன்னில் திகழும் பொன்னை அழித்த நன்மேனி புகழில் திகழும் அழகன். அவன் ஒருத்தன் தான் புகழுக்குரியவன். அதனால நாம் அந்த புகழை அவனுக்கு தந்து நம்முடைய புகழை களைந்தால் ஆணவம் அடங்கும் என்ற சிவஞான செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. 8 சியாமலாமா 8, 9, 10 படிச்சிருக்க. வாங்கம்மா. சிவாய நம ஐயா. ஐயா சிவாய நம. சிவாய நம. சிவானம். வா எங்கே நீ குயில் பிள்ளாய் மாலோடு நான் முகம் தேடி ஓவியவர் உன்னே நிற்ப
பொன்தழல் வெண் பிளந்தோங்கி மேவி அன்றண்டம் கடந்து விரிசுடராய் நின்ற மெய்யன் தாவி வரும் பரிபாகல் தாழ் சடையோன் வரக்கூவாய் கோயிலே தாழ் சடையோன் வரக்கூவாய். அடுத்தது படிக்கட்டுமா ஐயா? படிக்க 3 படிச்சிருக்கான். காருடை பொன் திகழ்மேனி கடி பொழில் வாழும் குயிலே சீருடை செங்கமலத்தில் திகழுருவாகிய செல்வன் பாரிடை பாதங்கள் காட்டி பாசம் மறுத்து என்னை ஆண்ட ஆருடையம் பொனின் மேனி அமுதினை நீ வரக்கூவாய் கோயிலே அமுதினை நீ வரக்கூவாய். கொண்டனவும் பொழில் சோலை பூங்குயிலே இது கேள்வி அந்தணனாகி வந்திங்கே அழகிய சேவடி காட்டி அந்தணனாகி வந்திங்கே அழகிய சேவடி காட்டி என் தமராம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டருளும் செந்தழல் போல் திருமேனி தேவர் பிரான் வரக்கூவாய் கோயிலே தேவர் பிரான் வரக்கூவாய். சிறார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராதல் இன்பம் அருளும் மலை போற்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றி. செந்தழல் போல் திருமேனி தேவர் பிரான் வரக்கூவாய்னு நேற்று அண்ணாமலையில கண்ட அந்த செந்தழல். அதனாலே அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இப்ப பொன்னூசல் பாடி திருக்கதை பிரித்து வாழ்த்து. மணி 6:20 நன்றி. வாங்க திருப்பொன்னூசல் வந்தவாசி செண்பகவல்லி அம்மா படியுமா? 4வது பாட்டு. வாழப்பாடி சித்ராமா படிய. ஒரு நிமிஷம் ஐயா 4வது பாடலாங்க ஐயா. ஆமா 4வது பாட்டு பாடு. நஞ்சமர் கண்டத்தன் மஞ்சுதோய்ப்பா திருச்சிற்றம்பலம் பெருமானி. திடீர்னு கூப்பிட்டோம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்கய்யா. நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர்நாதன் மஞ்சுதோய் மாடமணி உத்தர கோசமங்கை அன்சொலால் தன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுளே நின்றமுதம் ஊரி கருணை செய்து பிறப்பறுப்பான் சூரிய புகழ் பாடி புஞ்சமார் வெல்வளையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றிங்க சாமி. பொஞ்சமார் வெல்வளையீர் பொன்னூசல் ஆடாமோ. வாழ்க. நடராஜை இந்த திருவாரூரை காட்சி காட்டான்னு நினைக்கிறேன். வாழ்க வாழ்க. சொக்கம்பால் வாங்க திருக்கதவம் அடைக்க. சம்பளம்
விடுமின் வெகுளி. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனியில்லை. உடையான் அடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்த்துணையே. புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்த்துணையே. திருச்சிற்றம்பலம். நன்றி. புகழ் துணையிலமா புகழ் களைய புகழ் வந்து அவனுக்குரியது. நாம் புகழை களைய வேண்டும். வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும்னு புகழை களைய வேண்டும். புகழ் பெற்றால் ஆணவம் வரும். அதனால புகழை களைந்தால் ஆணவம் அடங்கும். அதனால புகழ் களையன்னு பண்ணார். இன்னொரு முறை பாடுங்க அந்த பாட்டை. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனியில்லை. உடையான் அடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்கலையே. புயங்கன் ஆழ்வான் புகழ்கலையே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. எல்லா புகழும் இறைவனுக்கு. நமக்கு புகழ் தேவையில்ல. புகழ் இருந்தா ஆணவம் வரும். அதனாலதான் புகழ் களையேன்னு வேண்டார் மணிவாசக பெருமான். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. வாழ்த்து வாழ்த்து. திலகவதி அம்மா வாங்க. வாழ்த்து. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் யாதும் ஓர் குறைவிலை. கண்ணின் நல்ல துரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். கௌசல்யாமா வாங்க. பணம் தரும் கல்வி தரும். திருச்சிற்றம்பலம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வம் வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. திருச்சிற்றம்பலம். பட்டம்மாள் வாங்க. வான்மையில் வழாது பெய்க. வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஸ்ரீதேவையா நிகழ்ச்சி முடிச்சுங்க. வாழ்க அந்தனர் பாடி. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாழ்க அந்தனர் வானவராணி வீழ்க தன் பூனல் வேந்தனும் போங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரணாமமே தோழ்க வையகம் தூய தீர்கவே ஆழ்க தீயதெல்லாம் நாமமே சூழ்க வையகமோ தூய தீர்கவே வையகமோ தூய தீர்கவே வையகமோ தூய தீர்கவே தீர்கவே தீர்கவே. எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி.
திருச்சிற்றம்பலம். ஐயா லைன்ல தான் இருக்காராட்டுருக்குங்க. நடராஜையா முடிச்சிடலாங்களா? முடிச்சிடலாம் ஐயா. சிவாய சிவபெருமானே சிவா. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:50 எல்லாம் திருத்தொண்ட தொகை பாடி 10 மணிக்கெல்லாம் பொன்னூசல் பாடி நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு சரியாக 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்ற நிகழ்ச்சியும் இருக்கிறது. அடியார் பெருமக்கள் அதிலும் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. எப்ப நமச்சிவாயா? அப்பா நமச்சிவாயா.